ஹாய் டியர்ஸ், வெயில் காலம் வந்துருச்சு. நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் கூட வந்து கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிடும்போது வயிறுக்கு நல்லாயிருக்கும். இந்த தயிர் சாதம் எல்லோரும் பண்ணுறது தான். என்னுடைய இதில் நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து சாதம் வடிக்கிறதுனால ஒரு பாத்திரத்தில் போட்டு கடையிறேன். நீங்கள் வந்து சாதம் குக்கரில் வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா அதை வந்து குழைய விட்டு வடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பால் வந்து நான் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். சூடாக ஊற்றாதீங்க, ஏன்னா ஏற்கனவே சாதம் சூடாக இருக்குது. அதனால் நான் வந்து காய்ச்சின பால் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து நிறைய சேர்க்க முடியாதுன்றதுனால வீட்டில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் கூட இன்னும் நல்லாயிருக்கும். செட் தயிர் வந்து நான் கடையில் வாங்கினது தான். அது சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா குழைவாக வந்து கடைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயமும் பச்சை மிளகாவும் கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ சாப்பிடும்போது வயிறுக்கும் நல்லாயிருக்கும், ஜீரணமாகும், உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் இதை நல்லாத்தையும் தாளித்து அப்படியே தயிர் சாதத்தில் கொட்டிக்குவோம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கலந்துருவோம். கொஞ்சம் ஒரு துண்டு ஊறுகாவோட மத்தியானம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். டேக் கேர் டியர். கீப் ஸ்மைலிங். பாய்.